Hi friends, welcome to Ahi channel. இப்போ இந்த வீடியோல ஒரு சூப்பரா நம்ம நார்மலான ஒயர் கூடையில நம்ம இதல வந்து டிசைன் போட்டுருக்கோம். அது என்ன டிசைன் பாத்தீங்கன்னா வேல் போட்டுருக்கேன். ஒரு சைடு வேல் போட்டுருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஓம்னு எழுதி இருக்கேன். இது வந்து நம்ம நார்மலா நான் கூடையில வந்து ரொம்ப ஈஸி மெத்தட்லயே இந்த டிசைன் வந்து போடக்கூடியது. துண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வச்சு நம்ம இத யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறது பிளேனான கூடையில. இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. பாருங்க ஒரு சைடு வந்து வேல் போட்டேன். இன்னொரு சைடு பாருங்க ஓம் போட்டுருக்கேன். ஓமும் வேலும் சூப்பரா வந்திருக்கு கூடைக்கு. இந்த கூடை ரெட் கலர் ஒயர் கூடைக்கு வந்து அந்த சாண்டல் கலர் ஒயரை வச்சு போட்டது நல்லா பளிச்சுன்னு பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. கைப்பிடியும் பாருங்க உருட்டு கைப்பிடி தான் போட்டுருக்கேன். இந்த கைப்பிடி வந்து நம்ம அந்த ஓம் இருக்கு பாருங்க அந்த ஓமுக்கு லாஸ்ட் எண்ட்ல வந்து அந்த கைப்பிடி போட்டுருக்கேன். ஏன்னா அந்த ஓமுக்கு போட்டதுக்கு அப்புறம் மேலே 3 லைன் தான் இருக்கு. அதுல கைப்பிடி போட்டா காணாதுங்கறனால இந்த ரெண்டு சைடுலயும் கைப்பிடி பார்க்க கொஞ்சம் அகலமா இருந்த மாதிரி இருக்கும் நம்ம போடுறது. எப்போதும் கொஞ்சம் குறுக்கி போடுவோம். இது கொஞ்சம் அகலமா போட்டுருக்கேன். ஆனா இதுவுமே சூப்பரா இருக்கு. இந்த கூடைக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கே. நம்ம அதெல்லாம் அந்த டிசைன் போடுறோம் இல்லையா அதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து ஃபினிஷிங்கா சொருவி விட்டுட்டோம்னா நமக்கு உள்ள வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காது. நம்ம பொருள் எடுக்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம கையை கீக்கவோ குத்தவோ செய்யாது. அதனால ஃபினிஷிங்கா மீதி துண்டு ஒயர் இல்லாம சொருவி விட்டுறணும். இல்லனா ஓரளவுக்கு சொருவிட்டு மீதியை கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் ஆயிரும். இந்த கூடையோட மெஷர்மென்ட்னு பாத்தீங்கன்னா 6.25 அடியில 25 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து அடிப்பாகம் 10 லைன் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.